இரண்டாம் உலகப் போரின் ஆரம்ப நாட்களில் உலகமே நடுங்கும் அளவுக்கு ஹிட்லரின் கை ஓங்கியிருந்தது. ஒரு நாட்டுக்குப் பிறகு இன்னொரு நாடு. ஜெர்மனி வெற்றியோ வெற்றி. ஆனா காலம் எப்போதும் ஒரே பக்கம் நிற்காது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் போருக்குள் நுழைந்த பிறகு ஹிட்லரின் வெற்றி பயணம் மெதுவா சறுக்க ஆரம்பிச்சது. 1945 ஜெர்மனியோட தலைநகரான பெர்லின் குண்டுமழையால் குலுங்கிக்கிட்டு இருந்த நேரம். அப்போ ஹிட்லர் மேலே இல்லை, பெர்லின் நகரத்துக்கு கீழே ஒரு மிகப்பெரிய பாதாள அறைக்குள்ளதான் இருந்தாரு. அந்த சுரங்கத்தின் கூரை மட்டும் 16 அடி தடிமனான இரும்பும் சிமெண்டும், குண்டு வீச்சினால கூட உடையாத மாதிரி அதிக பாதுகாப்போட கட்டப்பட்டிருந்தது. அந்த பாதாள அறையில்தான் ஹிட்லரின் அலுவலகமும் படுக்கை அறையும் அதோட சேர்ந்து குளியல் அறையும் இருந்தது. 15 அடி நீளம், 10 அடி அகலம். அவ்வளவு சின்ன இடம்தான் ஒரு காலத்துல உலகை கட்டுப்படுத்தின மனிதனுக்கு. 1945 ஜனவரி 16ஆம் தேதி முதல் ஹிட்லர் அந்த அறையிலேயே வாழ ஆரம்பிச்சார். வெளியில உலகம் சிதறிக்கிட்டு இருந்தாலும் அவர் உத்தரவு போடுவது மட்டும் நிறுத்தல. அதிசயமான ஒரு விஷயம் தெரியுமா? 1804 மாவீரன் நெப்போலியன் பயன்படுத்திய ஒரு நாற்காலி ஹிட்லரிடம் இருந்தது. அந்த நாற்காலியில் உட்கார்ந்துதான் கடைசி நாட்களிலும் இராணுவத்துக்கு உத்தரவு போடுவாராம். ஒரு காலத்தில் உலகம் பயந்த மனிதன் கடைசியில் பாதாள அறைக்குள் தனிமையில சிக்கிப்போனான். வரலாறு சொல்லித் தர்ற ஒரு பாடம் இதுதான். அதிகாரம் எப்போதும் நிரந்தரம் கிடையாது. உங்க சப்போர்ட்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் போதும்.